പ്രശ്നത്തിലല്ല ദൈവം പരിഹാരം തരുന്നത്. பிரச்சனைக்குள்ள தேவன் பரிகாரம் கொடுப்பதில்லை. ഒരു പരിഹാരം കണ്ടിട്ടാണ് നിന്നെ പ്രശ്നത്തിൽ അയക്കുന്നത്. ஒரு பரிகாரத்தை உனக்காக ஏற்படுத்தி வைத்து விட்டுதான் பிரச்சனை உனக்கு வருகிறது. യോബിന് ദൈവം ഡബിൾ പോർഷൻ ബ്ലെസ്സിംഗ് വച്ചിട്ടാണ് ഉള്ളതെല്ലാം എടുത്തു മാറ്റിയത്. தேவன் யோபுவிற்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி ஏற்கனவே வைத்து விட்டுதான் பிரச்சனைக்கு அனுமதி கொடுத்தார். ഇന്ന് നീ ഒരു പ്രശ്നത്തിലാണെങ്കിൽ, இன்று நீ ஒரு பிரச்சனையில் என்றால், നീ ഒരു ആത്മീകനാണെങ്കിൽ, நீ ஒரு ஆவிக்குரியவன் என்றால், അതിന്റെ പരിഹാരത്തെ നീ കാണുക. ஓ அதனுடையதான பரிகாரத்தை நீ பார்ப்பாய். കരം വീശി അടിച്ച് கரங்களை வேகமாய் தட்டி ഹാഗറിനെയും ഇസ്മായേലിനെയും ஹாகாரையும் இஸ்மவேலையும் അബ്രഹാം ஆபிரகாம் കുറച്ച് അപ്പവും ഒരു തുരുത്തി വെള്ളവും കൊടുത്ത് ഇറക്കി വിട്ടു. கொஞ்சம் அப்பமும் ஒரு துருத்தியிலே தண்ணீரும் நிறைத்து அனுப்பிவிட்டான். അവള് വെള്ളമെല്ലാം തീർന്ന് ഇങ്ങനെ നടന്നു വരുമ്പോ, அவள் தண்ணீரெல்லாம் முடிந்து அவள் இப்படி நடந்து வரும்போது ഈ യൗവനക്കാരനെ പോലെ ചിന്തിച്ചു. ஆமென். இந்த ஆமென் ஸ்தோத்திரம் வாலிபன் இப்படியாக நினைத்தான், ഞാനും എന്റെ കുഞ്ഞു മരിച്ചു പോകും, நானும் என்னுடைய பிள்ளையும் ஆமென் மரித்து போவேன் என்று ஆகார் நினைத்தான். പെട്ടെന്ന് വെള്ളം കാണുകയാണ്. திடீரென்று சொல்லி தண்ணீரை பார்க்கிறார். ഇന്ന് രാത്രി ഒരു ദൂത് ഞാൻ പറയട്ടെ. இன்று இரவிலே ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் சொல்லட்டுமா? വെള്ളം പെട്ടെന്നുണ്ടായതല്ല, அந்த தண்ணீர் திடீரென்று ஏற்படுத்தப்பட்டது அல்ல. മുന്നമേ ദൈവം പ്ലാൻ ചെയ്തു വച്ചിരുന്നതാണ്. அவர் ஏற்கனவே அதை திட்டமிட்டு அங்கே வைத்திருந்தார். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போ. ഒരിക്കലും ஒருமுறை எலிசாவினிடத்தில் ഒരു ആള് വന്നിട്ട് പറയുക, ஒரு நபர் வந்து சொல்லுகிறார், എലീശ പ്രവാചക, அவே எலிசா தீர்க்கதரிசியே, ഞാൻ വാടകയ്ക്ക് എടുത്ത എന്റെ കോടാലി, நான் வாடகைக்கு இரவலாக வாங்கப்பட்டதான அந்த கோடாரி നദിക്കകത്ത് വീണ് കാണാതെ പോയി, நதிக்குள்ளே விழுந்து காணாமல் போனது. എന്ത് ചെയ്യണമെന്ന് എനിക്ക് അറിയില്ല, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியவில்லை, എനിക്ക് ഈ കോടാലി തിരിച്ചു കൊടുക്കണം, எனக்கு இந்த கோடாரியை திரும்ப தர வேண்டும். ഇങ്ങനെ കരഞ്ഞോണ്ടിരിക്കുമ്പോ இப்படி அழுது கொண்டிருக்கும்போது എലീശ പറഞ്ഞു, எலிசா சொன்னார், ആ നദിയുടെ കരയിൽ ഒരു വൃക്ഷം നിപ്പുണ്ട്, அந்த நதியின் கரையிலே ஒரு மரம் நிற்கிறது, ആ മരത്തിന്റെ കൊമ്പ് നീ വെട്ടിയിടുമ്പോ அந்த மரத்தினுடைய ஒரு கிளையை நீ வெட்டி போடும்போது കോടാലി പൊങ്ങി കയ്യിൽ വരും. ஆமே கோடாரி அது மிதந்து மேலே வரும். ഹലോ, ஹalleluya. പ്രശ്നം എന്താണ്? பிரச்சனை என்ன? കോടാലി വെള്ളത്തിനകത്ത് പോയത്, தண்ணீருக்குள்ளே கோடாரி போய்விட்டது. കോടാലി വെള്ളത്തിനകത്ത് പോയത്, ஆமே கோடாரி தண்ணீருக்குள்ளே போய்விட்டது. പരിഹാരം എന്താണ്? பரிகாரம் என்ன? വൃക്ഷത്തിന്റെ കൊമ്പ് വെട്ടിയിടുക. ஆமே மரத்தினுடையதான கிளையை வெட்டி போடுறாங்க. അപ്പൊ കോടാലി വീഴുന്നതിന് മുമ്പ്, அப்ப அந்த கோடாரி விழுவதற்கு முன்பாக ആ വൃക്ഷം അവിടെ ഉണ്ട്, அந்த மரம் அங்கே இருந்தது. കരം അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க, ഒരു പ്രശ്നം ഉണ്ടെങ്കിൽ, ஒரு பிரச்சனை இருக்கும் என்றால் അതിന്റെ പരിഹാരം அதனுடைய பரிகாரம் കർത്താവ് മുന്നമേ നട്ടു വളർത്തിയിട്ടുണ്ട്. கர்த்தர் முன்பதாகவே அதை நட்டு வளர்த்திருக்கிறார். കരം അടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லுங்க, അടുത്തിരിക്കുന്നവരെ കയ്യെ പിടിച്ചു പറ, பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, നിന്റെ പ്രശ്നത്തിന്റെ പരിഹാരത്തെ, உன்னுடைய பிரச்சனையின் பரிகாரத்தை കർത്താവ് നട്ടു വളർത്തി കഴിഞ്ഞു. கர்த்தர் நட்டு வளர்த்தி விட்டார். ஆமென். ഇനി ഇസ്രായേൽ ജനത്തിന്റെ പ്രശ്നം എന്താണ്? ஆமென். இனி இஸ்ரவேல் ஜனத்துடைய பிரச்சனை என்ன? മാറാ, കയ്പ് വെള്ളം. ஆமென். கசப்பான நீர். പരിഹാരം എന്താണ്? பரிகாரம் என்ன? വൃക്ഷത്തിന്റെ കൊമ്പ് വെട്ടിയിടുക. மரத்தினுடைய கிளையை வெட்டி போடுறாங்க. മാറാ മധുരമാവും, மாறா மதுரமாய் மாறும். കരം അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க, നിനക്ക് മധുരം തരുന്ന മാറയെ മധുരമാക്കുന്ന, ஆமென், உனக்கு உன்னுடைய மாறாவை மதுரமாய் மாற்றுகிற പ്രശ്നത്തിന്റെ പരിഹാരം, பிரச்சனையின் பரிகாரம் നിന്റെ അടുത്ത് തന്നെ ഉണ്ട്. உன் பக்கத்துல தான் இருக்கு. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താൽ, கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். പ്രശ്നത്തിന്റെ പരിഹാരം കർത്താവ് സെറ്റ് ചെയ്ത് വെച്ചിട്ടുണ്ട്. பிரச்சனைக்கு பரிகாரத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். എത്ര പേര് വിശ്വസിക്കും? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?